பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஆமென். தயவு செய்து அமருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாலை பொழுதினிலே நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு மறுரூபமாக்கப்பட்ட வாழ்வு, டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக, அவருடைய விசுவாசிகளாக, அவரை அனுதினமும் ஜீவியத்திலே பின்பற்றுகின்ற சீஷர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்விலே நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு ஆதாரமாக, அடிப்படையாக கொடுக்கப்பட்ட திருவசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 18வது வசனம். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். தன்னுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையிலே மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். இந்த வார்த்தை ஏசாயா தீர்க்கனின் மூலமாக யூதா மற்றும் எருசலேம் ஜனங்களுக்கு உரைக்கப்படுகிறது. கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 780 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசன வசனம் ஏசாயா தீர்க்கனின் மூலமாக உரைக்கப்படுகிறது. ஏசாயா என்றால் தேவனே என்னுடைய ரட்சிப்பு என்று அர்த்தமாகும். The Lord is my salvation. தேவனே என்னுடைய ரட்சிப்பு. இந்த ஏசாயாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தரிசனம் தான் இந்த வார்த்தை. ஆண்டவர் தன்னுடைய பாரத்தை, தன்னுடைய மனக்குமுறலை அங்கே ஏசாயாவோடு தரிசனத்தின் மூலமாக பகிர்ந்து கொள்கிறார். அதே போல இந்த மாலை வேளையில ஒரு கூட்ட ஜனமாக கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக, தேவனுக்கு மகிமையை செலுத்தும்படியாக வந்திருக்கிற நம்மிடத்திலும் தன்னுடைய தரிசனத்தை, தன்னுடைய பாரத்தை ஆண்டவர் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். அப்படி எந்த காரியத்தை அல்லது தேவனிடத்தில் காணப்பட்ட பாரம் என்ன, அதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த 1வது அதிகாரம் முழுவதுமாக தயவு செய்து நீங்க வீட்டில் போய் ஒரு 2 அல்லது 3 முறை நிச்சயமாய் வாசித்து பாருங்கள். இந்த 18வது வசனம் இவ்வாறு ஆரம்பிக்கிறது: வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வழக்காடுவோம், லெட்ஸ் ஆர்கியூ இட். வழக்காடுவோம் என்றால் உன்னுடைய காரியத்தை நீ சொல்லு, என் காரியத்தை நான் சொல்லுகிறேன், அதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அரச குடும்பத்தை சார்ந்தவர், பல்வேறு வழக்கு மன்றங்களை பார்த்தவர். இந்த இடத்துல வழக்காடுவோம் என்று சொல்லுகிறவர் வழக்கறிஞராகவும் இருக்கிறார், தீர்ப்பு எழுதுகிற நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். தேவனே வழக்கறிஞர், தேவனே நியாயாதிபதி. அவர் எந்த காரியத்தை எல்லாம் அங்கே வழக்காடுகிறார் என்று சொன்னால், 2வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், வானங்களே கேளுங்கள், பூமிகளே செவி கொடுங்கள். கர்த்தர் பேசுகிறார். பேசுகிறது மனிதன் அல்ல, பேசுகிறது உலகத்தின் அதிபதி அல்ல, பேசுகிறவர் சர்வலோகத்துக்கும் ராஜாதி ராஜா. அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர் பேசுகிறேன்பா, என் பிள்ளைகளை நான் ஆதரித்தேன். சிறு வயதுல பிறந்த நாள் முதற்கொண்டு, அல்லது ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவராகிய நான் அன்றைக்கு கானான் தேசத்திற்கு அவர்களை வழிநடத்த வேண்டும் என்ற பெயர் முன்குறித்து அழைத்த நான், அன்றிலிருந்து என் ஜனங்களை, என் பிள்ளைகளை நான் ஆதரித்தேன், நித்தமும் வளர்த்து வந்தேன், அவர்களுக்கு போஜனம் கொடுத்தேன், அவர்கள் தேவைகளை சந்தித்தேன், அவர்களை பராமரித்தேன், அவர்களை வழிநடத்தினேன். ஆனா அவர்கள் எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். தங்களுக்குள்ள சண்டை போடுறது மாத்திரமல்ல, தங்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு மாத்திரமல்ல, இப்ப எனக்கே விரோதமாய் என் ஜனங்கள், என்னுடைய பிள்ளைகள் அவர்கள் கலகம் பண்ணினார்களே, கலகம் பண்ணி கொண்டிருக்கிறார்களே என்று கர்த்தர் வேதனைப்படுகிறார். அதோடு கூட மாத்திரமல்ல, அங்கே பாருங்க 3வது வசனத்துல ஒரு மாடு, சாதாரண ஒரு மாடு, அதனுடைய எஜமானன்னு அதுக்கு தெரியுது.
மாடு தன் எஜமானனையும் கழுத. நம்ம வழக்கமா வீட்டில் பிள்ளைகளை அல்லது வயது குறைந்தவர்களை ஏதாவது கோபத்தில் எரும மாடை திட்டுவாங்க. கழுத உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. திட்டிருப்போம். ஸ்கூல்ல டீச்சர்ஸா இருக்கிறீங்க, சில பிள்ளைங்களை திட்டும் போது சில டக்குன்னு அந்த வார்த்தைகள் வந்துடும். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், மாடு தன்னுடைய எஜமானன, கழுத தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறிந்திருக்குயா. ஒரு மாட்டுக்கு அதனுடைய முதலாளி தெரியும், ஒரு கழுதைக்கு அது எங்கே உணவு கொடுக்கிறது, யார் கொடுக்கிறா என்பது தெரியும். ஆனா ஏன் ஜனம், என்னுடைய பிள்ளைகள் இஸ்ரவேலோ, இஸ்ரவேல் கர்த்தருடைய ஜனம், ஏன் ஜனம் அறிவில்லாம, ஏன் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறது என்றார். எவ்வளவு பெரிய வேதனை பாருங்க. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையினுடைய நிலையை குறித்து வேதனைப்படுவதை போல இங்கே பிதாவாகிய தேவன் தம்முடைய ஜனங்களை குறித்து பரிதவிக்கிறார். என் ஜனம் அறிவில்லாம போச்சு, என் ஜனம் உணர்வில்லாம போச்சு, என் ஜனம் எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே என்று சொல்லுகிறார். தொடர்ந்து ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய உள்ளம் எந்த அளவுக்கு வேதனைப்படுகிறது, தேவனுடைய உள்ளம் எந்த அளவுக்கு துக்கம் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தொடர்ச்சி அப்படியே பார்க்கின்ற போது 10வது வசனம் வரைக்கும் ஒரே குற்றச்சாட்டு தான். நான் சொல்லுகிற காரியத்தை நன்றாக யோசித்து பாருங்கள். ஒரு மகா பெரிய ஒரு நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் வைத்துக் கொள்வோம். அங்கே இருக்கிற நீதிபதி தேவனாகிய கர்த்தர், அவரே நமக்காக, அவரே அங்கே வழக்காடுகிறார். குற்றவாளி கூண்டில நீங்களும் நானும் இருக்கிறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். இது ஒரு நீதிமன்ற விசாரணை, அப்படித்தான் வசனம் சொல்லுது. வழக்காடுவோம் வாருங்கள். இந்த நீதிமன்ற விசாரணையில நீதிபதி வழக்கறிஞர் ரெண்டுமே தேவனாகிய கர்த்தர். குற்றவாளி கூண்டில இஸ்ரவேல் ஜனங்கள் இருப்பதை போல இன்றைக்கு நாம நின்று கொண்டு இருக்கிறோம். முதல் 10 வசனத்துல நம்ம மேல இருக்கிற அத்தனை கம்ப்ளைண்ட், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மேல சொல்லப்பட்ட அத்தனை கம்ப்ளைண்ட்களையும் நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாய் அவைகளிலே பெரும்பான்மை நம்மேலும் சுமத்தப்படுகிற குற்றமாக இருக்கலாம். இப்ப 11வது வசனத்திலிருந்து அவர் சொல்றாரு, இதெல்லாம் நான் வெறுக்கிறேன் அப்படிங்கிறாரு. உன் பலி எதுக்கு? என்னை குறித்த உணர்வு இல்லாம, என்னை குறித்த அறிவு இல்லாம, எனக்கு விரோதமாய் நீ கலகம் பண்ணி கொண்டு என்னிடத்தில் நீ செலுத்துகிற பலி என்னத்திற்கு? ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொளுத்த மிருகங்களின் இனமும் எனக்கு அரோசிகமாய் இருக்கிறது, அது எனக்கு வருத்தமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதோடு கூட மாத்திரமல்ல, நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்கள் இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இந்த வீண் காணிக்கைகளை எல்லாம் கொண்டு வர வேண்டாம். நீங்க செலுத்துகிற பலி, நீங்க செலுத்துகிற ஆராதனை, நீங்கள் செலுத்துகிற மாத பிறப்பு சபை கூட்டம், இதை எதையுமே நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். 13வது வசனம் சொல்லுகிறது, இவைகளை எல்லாம் நான் பார்த்து பார்த்து இளைத்து போனேன், நான் வெறுத்து போனேன் என்று சொல்லுகிறார். இப்படி அனைத்து காரியங்களும் சொல்லிவிட்டு இப்ப சொல்றாரு, வழக்காடுவோம் வாருங்கள், வழக்காடுவோம் வாருங்கள். இவ்வளவு காரியங்கள் நம்ம மேல சாட்டப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள். அவர் சொல்லுகிறார், இப்போ வழக்காடுவோமா, இப்போ உங்க தரப்பு வாதத்தை பிரதிவாதி நீங்க வாதாடுங்க என்று சொல்லுகிறார். இவ்வளவு சொல்லிட்டு அவர் நம்மிடத்துல ஒரு அழைப்பு கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, குற்றவாளி கூண்டில நாமும் இப்படி நின்று கொண்டிருப்போம் என்று சொன்னால் மறுரூபமாக்கப்பட்ட வாழ்விற்கான ஒரு அழைப்பை கொடுக்கிறார். என்ன அழைப்பு தெரியுமா? உலகத்தின் பார்வையிலே குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்ச தண்டனை மரண தண்டனை, அதிகபட்ச தண்டனை, அங்கே மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும். ஆனா ஆண்டவரிடத்துல இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. இத்தனை குற்றச்சாட்டு இருந்தாலும், இத்தனை காரியங்களை குறித்த தகுந்த ஆதாரங்கள் இருந்தாலும் அவர் சொல்றாரு, உன் பாவம் அது சிப்பேர் என்று இருந்தாலும் அது அங்கே உறைந்த மலையை போல் மாறும், அவையில் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் என்று சொல்லுகிறார். இத்தனை பாவம் அது சிப்பேர் என்று இருந்தாலும், அப்படி என்று சொன்னால் ஸ்கார்லெட், அந்த ஸ்கார்லெட் என்று சொல்கின்ற போது அது ஆழமான திக்கான் நம்ம சொல்லுவோம்ல, செக்கச்சவேர்னு, அந்த அளவுக்கு சிகப்பா இருந்தாலும். ஏன் இது உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், அந்நாட்களில சிகப்பு வேதாகமத்தின் அடிப்படையில பல காரியங்களுக்கு முன்னுதாரணமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சிவப்பு கயிறு நமக்கு ஞாபகம் இருக்கும். வேதத்தில் அநேக சம்பவங்களிலே சிகப்பு கயிறு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிகப்பு தியாகத்தின் அடையாளம், பாவ நிவாரண பலியின் அடையாளம். இந்த சிகப்பு எளிதில் அந்த கரை போகாது. எவ்வளவு துவைத்தாலும், எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் நம்மால் அந்த அழுக்கு, அந்த கரை
நீக்கவே முடியாது. இப்ப சொல்றாரு, அந்த அளவுக்கு உன் பாவம் இருந்தாலும், உன்னுடைய பாவங்கள் சிவ்வேறு இருந்தாலும், அது உறைந்த மலையை போல, பனிமலையை போல, அந்த அளவுக்கு நான் அவைகளை வெண்மையாக்குவேன். இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். இந்த சிவேர் மற்றும் இரத்தாம்பர சிகப்பு இவை ரெண்டும் பாவத்தினுடைய வெளிப்பாடாக, அந்த அளவுக்கு கொடுமையான பாவங்கள். இப்போ ஆடையில இருக்கிற அழுக்கு நமக்கு தெரியும். இப்போ நாங்க ட்ரெஸ் வச்சிருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் அந்த சின்ன கரை இருக்கு, எளிதில் சொல்லிடலாம். ஆடையில் இருக்கிற கரைகளை, குற்றங்களை அல்லது வெளிப்புறமான காரியங்களை உலகம் கண்டுகொள்ளலாம். ஆத்மாவில் இருக்கிற காரியங்களை ஒருவரும் கண்டுகொள்ள முடியாது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளை நான் பஞ்சை போல வெண்மையாக்குவேன், உங்களுக்கு தூய்மையான ஒரு வாழ்வை தருவேன் என்று சொல்லுகிறார். மறுரூபமாக்கப்பட்ட அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். அவைகள் எப்படி இருந்தாலும் நான் வெண்மையாக்குவேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, இந்த மறுரூபமாக்கப்பட்ட வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது 19வது வசனத்தில், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். willing and obedience. மறுரூபமாக்கப்பட்ட வாழ்வுக்கு நேராக நீங்கள் திரும்பினால், கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால், அம்மையா என் வாழ்க்கை செக்கசவேர் பாவங்கள் நிறைந்ததாய் காணப்படுகிறது, அல்லது இருண்டதை போல என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பாவம் இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்டு தேவ சமூகத்திலே பாவத்திற்காக மன்றாடி என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கேட்டுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்க கேட்ட சுவிசேஷ வாக்கியத்தில் லூக்காவிலே பார்க்கிறோம் இல்லையா, இவர் பாவியாக மனுஷனிடத்துல போறாரு அப்படின்னு சுத்தி நிக்கிற கூட்டம் சொல்லிச்சு. உடனே சொன்னாரு சகேயு, ஆண்டவரே, நான் யாரிடத்திலாகிலும் நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் கொடுக்கிறேன் ஐயா. உடனே சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, அவன் விடுதலை பெற்றுக் கொண்டான், மறுரூபமாக்கப்பட்ட வாழ்வை பெற்றுக் கொண்டான். இதை கேட்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார் என்று சொன்னால் இந்த மாலை வேளையிலே தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து உங்களை அர்ப்பணிக்கிற போது ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மையை பெற்றுக் கொள்வீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். மறுரூபமாக்கப்பட்ட வாழ்வுக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மறுரூபமாக்கப்பட்ட வாழ்வுக்கு நாம் அர்ப்பணிக்க ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே பேசுகிறார். மூன்றாவது, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லையா, நாங்க கேட்காத பிரசங்கமா, நாங்க பார்க்காத ஊழியர்களா, நாங்கள் வாசிக்காத வசனமா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா, உலக கோர்ட்ல ஹை கோர்ட்ல ஒருவேளை தீர்ப்பு நமக்கு சாதகமா இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் போகலாம், இல்லைன்னா மாறி போயிடலாம். அங்க ஒரே தீர்ப்பு, ஒரே ஹியரிங், ஒரே முறை தான் வாதிட முடியும். அங்கே சரி என்றால் சரி, தவறு என்றால் தவறு. வசனம் அப்படிதான் சொல்லுகிறது பாருங்களேன். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களே ஆகில், 20வது வசனம், மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களே ஆகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். நான் சொல்லல, கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு அப்படின்னு ஏசாயத்திற்கு எதிர்த்து சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, மாட்டோம் என்று மறுதளித்தார், மாட்டோம் என்று எதிர்த்து நின்றார். அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் காலம் இருக்கு, அந்த காலம் வரும்போது நாங்கள் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது பட்டயத்துக்கு இரையாவீர்கள். ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். நம்மை சுற்றில் நடக்கிற காரியங்கள், உலகத்தினுடைய அழிவின் காரியங்களை நாம் கண்கூடாக கண்டுகொண்டு இருக்கிறோம். யாருடைய வாழ்வில் ஆண்டவருடைய பிரசனம், ஆண்டவருடைய வருகை இடைபடும் என்று யாருக்கும் தெரியாது. நமக்கு ஒரு தருணம் தருகிறார். இந்த மாலை பொழுதிலே அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்மோடு கூட கர்த்தர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நாம் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்வு. இந்த மறுரூபம், டிரான்ஸ்ஃபார்ம்டு உலக வாழ்வை அல்ல, எல்லா மனுஷர்களும் வாழ்கிற வாழ்க்கை போல அல்ல, மறுரூபமான ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக, தேவனுடைய சாயலை தரித்து கொண்டவர்களாக, வெறும் வார்த்தையினால் அல்ல, வாழ்க்கையிலே கர்த்தரை வெளிப்படுத்துகிறவர்களாய் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய திட்டத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிறார். இருந்தவாறு கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் வாழ்விலே பாவங்கள் செவ்வேறு இருந்தாலும், எங்கள் வாழ்விலே இரத்தாம்பர சிவப்பை போல எங்கள் அக்கிரமங்கள் இருந்தாலும்,
அவைகளை பஞ்சை போல வெண்மையாக்குகிற தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவருடைய குற்றங்கள் குறைவுகளை மன்னிப்பீராக. உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்கிற போது தேசத்தின் நன்மையை புசிக்கிறவர்களாக எங்களை மாற்றுகிறீர், எங்களை உயர்த்துகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களே ஆகி, வனாந்தரத்தில் கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறீர். எங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதவாறு கர்த்தருடைய சத்தம் கேட்டு தேவனுடைய சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணிக்க கிருபை தாரும். இந்த ஆலயத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்கிற போது மறுரூபமாக்கப்பட்டவர்களாக கிறிஸ்துவை எங்கள் வாழ்விலே தரித்து கொண்டவர்களாய் கடந்து செல்ல கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.